ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எத்திரியமோட டீட்டெயில் அனலைஸ் இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி தான் எத்திரியம் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் மூவ் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம இப்போ டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எத்திரியம் பார்த்துலாம், அதுக்கப்புறம் பிடிசி பார்க்கலாம். சரிங்களா? எத்திரியம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே கரெக்டாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம போன தடவை ஒரு கிராஷ் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம், டெலிகிராம்லேயே சொல்லியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எத்திரியம் 3000க்குலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரீட்டர்ஸ் எடுத்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கன்சால்டேட்டு ஒரு வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ளே கன்சால்டேட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு எத்திரியம் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் எத்திரியம் வந்து இப்போ கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன மூவ் இருக்க போகுது நமக்கு அப்படின்னா, இங்கேருந்து பம்பு தாங்க. ஓகேவா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கேருந்து பம்பு தான் நமக்கு எத்திரியமுக்கு வரும். சரியா? ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மேலே வந்து அவன் லிக்விடேஷன் எடுக்கல, அவன் கீழே வந்து சப்போர்ட்டு கீழே உள்ள லிக்விடேஷன் எடுத்துட்டான். இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா கன்சல்டேட் போட்டான். சரிங்களா? நம்ம எதிர்பார்த்த மாதிரி கன்சல்டேட் போட்டான். ஸோ இந்த இடத்துல இருந்து ப்ரைஸு மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, கீழே வரத்துக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஓகேவா? என்னுடைய ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன், இந்த இடத்துலேருந்து மேலே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து எத்திரியம் மேலே போகும்போது எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டேன். மேலே போகும்னு சொல்லிட்டோம். மேலே போகும்போது எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு தடவை வந்து 4000 ரீஜனில் எத்திரியம் வந்து ரொம்ப நாளாக ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. சரியா? 4000 ரீஜனில் வந்து நல்லா பாருங்கள், ரொம்ப நாளாக ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த தடவை பம்ப் ஆகும்போது 4000 ரீஜன்லாம் போயிடும். சரிங்களா? ஆனால் இந்த தடவையும் ரொம்ப நாளாக ட்ராவல் ஆகும்னு நினைக்காதீங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். இந்த தடவை ரொம்ப நாள் ட்ராவல் ஆகும்னு நினைக்காதீங்க. எத்திரியம் வந்து இந்த தடவை 4000 ரீஜனில் நிற்காது ப்ரைஸு. சரிங்களா? ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவனோட ஸ்டேஷன் எங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் டைம் வந்து எத்திரியம் பம்ப் ஆகும்போது சூப்பர் ஃபாஸ்ட்டு 4000 ரீஜன் ஸ்டேஷனில் நிற்காது, அவன் ஸ்ட்ரைட்டாக வந்து 4800 தான் நிற்பான். சரிங்களா? ஸோ அங்கே நின்றுட்டு அங்கேருந்து ஒரு கன்சல்டேட்டோ இல்லைனா இல்லை 2-3 நாளோ அங்கே ப்ரைஸ் வந்து கன்சல்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஆல் டைம் ஐ உடச்சிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல் டைம் ஐ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4800, அந்த ரீஜன் தான் ஆல் டைம் ஹை இருக்குது. ஓகேவா? நான் மறுபடியும் சொல்கிறேன், நெக்ஸ்ட்டு எத்திரியம் பம்ப் ஆகுது தான் சான்ஸ் இருக்குது. அப்படி பம்ப் ஆகும்போது நெக்ஸ்ட் ஸ்டேஷன் 4000 ரீஜனில் எத்திரியம் நிற்காது. சரிங்களா? ஸோ ஸ்ட்ரைட்டாக அவனுடைய ஸ்டேஷன் வந்து 4800 தான் நிற்கும். சரிங்களா? ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எத்திரியமோட ப்ரைஸ் ரீஜன், ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பிடிசி. இப்போ வந்து பிடிசி பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், ஒரு சேனல் பேட்டர்ன் உடச்சிட்டு இது வந்து ரீடெஸ்ட் எடுத்து இப்போ ரெடியாக நிற்கிது. ஓகேவா? ஸோ இப்போ ரீடெஸ்ட் எடுத்து ரெடியாக நிற்கிது. ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் ட்ரெண்டு தான். நல்லா பாருங்கள், இந்த மெத்தடு ஒரு பியரிஷ் ட்ரெண்டு. பட்டு இங்கே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, எத்திரியம் நம்ம பார்த்தோம்ல பம்ப் ஆகும்னு சொன்னோம்ல, என் ப்ரெடிக்ஷன் சொன்னால பம்ப் ஆகும்ன்ட்டு, அதே மாதிரி பிடிசி எத்திரியமாக ஃபாலோ பண்ணும். சரிங்களா? ஸோ எப்போவுமே சில டைம் வந்து எத்திரியம் வந்து பிடிசியை ஃபாலோ பண்ணும், சில டைம் வந்து பிடிசி வந்து எத்திரியமை ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த டைம் வந்து பிடிசி வந்து எத்திரியமை ஃபாலோ பண்ணும். ஓகேவா? ஸோ எத்திரியம் பம்ப் ஆகும்போது பிடிசியும் பம்ப் ஆகும். இந்த இடம் இந்த பேரிஷ் ட்ரெண்ட் உடச்சிருச்சுல சேனலை. ஸோ இந்த பேரிஷ் ட்ரெண்டை வந்து இன்வேலிடேட் ஆகும். ஸோ இந்த இடம் வந்து இன்வேலிடேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து இந்த தடவை வந்து இன்வேலிடேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்திரியம் பம்ப் ஆகும்போது பிடிசியும் பம்ப் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பம்ப் ஆகும்போது பிடிசியோட நெக்ஸ்ட் டார்கெட் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட்டு 2 வீடியோக்கு ஒரு முன்னாடி வீடியோவில் போட்டு சொல்லியிருப்போம். 1,30,000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி. ஸோ அந்த ரீஜனுக்கு, அந்த ப்ரைஸ் ரீஜனுக்கு நெக்ஸ்ட் மூவ் பிடிசி போகும். ஓகேவா? ஸோ இந்த தடவை பிடிசி வந்து எத்திரியமை ஃபாலோ பண்ணும். ஸோ இதுதான் வந்து வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான்
எந்த பேனிக்கும் வந்து இல்லை. நான் கொஞ்சம் கரெக்டாக இந்த இடத்துல நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம் வர வர சரிங்களா. நம்ம லாஸ்ட்டு நிறைய ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி அதே மெத்தடில் இந்த ப்ரெடிக்ஷன் நான் சொல்கிறேன். இதை வந்து எத்திரியமும் பம்ப் ஆகும், பிடிசி எத்திரியமாக ஃபாலோ பண்ணும். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது சரிங்களா. என்னுடைய ப்ரெடிக்ஷன் இது தாங்க சரிங்களா. நீங்கள் ஏதாவது ப்ரெடிக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா. ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பாருங்கள். நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக் அனலைஸ் இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.